வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேரத்தே ஒரு வீடியோ விட்டுருந்தேன். எங்கள் ஐயா தோழர் திருமாவளவன் என்னென்ன சட்டச்சிக்கல்ல மாட்டிருக்காரு அப்படின்ட்டு அதோட நீட்சி தான் இன்னைக்கு தலைவர் திருமா அவர்கள் தோழர் கண்ணீர் விட்டு அல்ற அளவுக்கு பேசியிருக்காப்புல. மிகுந்த ஒரு மன வருத்தத்திலும் மன உளைச்சலையும் என்ன முடியல, இந்த கூட்டணியை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க. இன்னும் அந்த அளவுக்கு இந்த திமுக கட்சி, இந்த திமுக கூட்டணி எந்த பாடுபடுத்துது அப்படின்ட்டு தன்னோட மன வேதனைய ஒரு மனுஷன் எப்படின்னு பார்த்தா, ஒரு மனுஷன் தன்னை மீறி எனக்கு இப்படிலாம் நடக்குது, என் கட்சிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்ட்டு ஃபேஸ்புக்ல லைவ் வீடியோ போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த திமுக தலைமை குமைச்சிருக்குன்னா நம்மளுடைய ஐயா தோழர் திருமாவளவன் அவர்களை தான் குமைச்சிருக்கு. அது சம்பந்தமான அந்த வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு விரைவாகவும் பார்க்க போறோம். உண்மையிலே அந்த மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்த பிறகு தன்னுடைய என்ன என்ன பண்றது அப்படின்னு வர்ண தோல்விக்கு பிறகு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த காலகட்டத்துல சேர்த்துக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தோழர் திருமாவளவன் அவர்களை இப்படி இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு திமுக மேல ஒரு விசுவாசமா இருக்காரு. அந்த மக்கள் கூட்டணி தோல்வி பிறகு நம்மளை இந்த திமுக நமக்கு கையேந்தி நம்மளை ஏத்துக்கிட்டு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில இருந்து அவர் விலகாம வெளியே போகாம இருக்காப்ல. இங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணுனா உடனே அதை ரியாக்ஷன் பண்ணி அந்த திமுக மேல அட்டாக் ஆகாம இருக்கிற அளவுக்கு ரொம்ப சாதுர்த்தியமா முட்டு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட முட்டு கொடுக்குறதுதான். அதாவது திமுக துப்பை சுட்டினா இவரு நெஞ்சு நிறுத்திட்டு திமுக அட்டாக் பண்றதுக்குன்னு என்ன அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு அந்த புல்லட் எல்லாம் வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு திமுக மேல ஒரு அதீத நம்பிக்கையும் திமுக மேல ஒரு அதிக பற்றும் இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு கெஞ்சி கூத்தாடுற அளவுக்கு ஒரு மன வேதனையில உடஞ்சி மனம் வலிக்குது. அந்த அளவுக்கு ஓப்பனா பேசுற அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க இந்த திமுக தலைவர். கண்ணு கட்டின தூர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, கண்ணு கட்ட தூர வரைக்கும் எந்த எதிரியுமே இல்லை, எங்க கூட்டி பலமா இருக்கு வளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த திமுக கூட்டணியில இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் வலுவோம் அப்படிங்கிறது யாருமே நினைச்சு பார்த்துக்க முடியாது. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னைக்கு தேமுதிக உள்ள நுழைஞ்சோ அன்னைக்கே உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு கலவரம் வடிக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அது கடைசியில கரெக்டா நம்ம பிசிகாவுக்கும் சிபிஎம்முக்கும் தான் கரெக்டா சிக்கிருக்கு. இதுல வேற நம்ம திருமாவளவன் ஐயா போட்ட சீன் இருக்கு, அது உண்மையில காணுங்க. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்து திமுகவை ராஜதந்திர வடிவத்தில் உள்ளே கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு இவர் தான் போய் நெஞ்ச மலத்துக்கு மேல முட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு இவருக்கு முட்டு கொடுக்க ஒரு நாதியம் இல்லை, வருத்தமா தான் இருக்கு. நம்ம தோழரு நல்ல ஒரு முட்டு கொடுத்தாப்புல. இப்போ அவரு தன்னுடைய முடியாம என்ன சொல்றாரு, நான் கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். பழைய திருமாவளவன்னா அப்பவுமே வாங்கடா அப்படின்ட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனா இப்போ வர முடியாத சூழ்நிலை தான் இருக்கேன். அதனாலதான்ப்பா எந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நான் அந்த விருப்பம் ஒண்ணு வாங்கலை. ஏன்னா விருப்பம் ஒண்ணு வாங்கினா உங்களுக்கு சீட்டு தர்றதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கணும். அது இல்லை. எனக்கு 2 3 4 இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கறது 2 இலக்கத்துல அதுக்கான சாத்தியக்கூறவே இல்லை. அதே மாதிரி நம்ம கட்சியோட பைனான்சியல் ரீதியா, அதாவது நம்ம கட்சி வேட்பாளர்களை விட்டோம்னா அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம கட்சிக்கிட்ட போதியமான நிதியும் இல்லை, வருமானமும் இல்லை, அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணமும் இல்லை. அது நம்மளுடைய தலைமை கட்சி, அதாவது திமுகவே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கு. அதனால அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்ல தன்னுடைய ஆதங்கத்தையும் மன வலிமையும் தன்னை மீறி அவருக்கு இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோலை மீறி இருந்த கொடுமையும் அவர் வெளியே சொல்லிட்டாப்ல. சொன்ன அடுத்த நிலையிலிருந்து ஏற்கனவே மேடையில அவர் பேசின அந்த ஒரு வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்றப்பாரு, கூட்டணி கட்சிகளை இப்படிதான் நடத்துவாங்க, கூட்டணி கட்சிக்கு நமக்கு சீட்டு வாங்குறதுக்கு முன்ன உயிர் வரும், அவங்க முன்ன போய் கையை கட்டி நிற்கணும், அவங்க முன்ன போய்
கையை கட்டி நிற்கணும், அவங்க முன்ன போய் குனிஞ்சு நிற்கணும். அதே மாதிரி குறைஞ்சது ஒரு 6 சீட்டுக்காக 40 பேருக்கு மீட்டிங் வைப்பாங்க அப்படின்ட்டு திருமாவளவன்ஜி ஏற்கனவே இதே திமுக பத்தி சொன்ன அந்த வீடியோ தான் இப்போ தற்பொழுது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே உண்மையிலே நல்ல சான்ஸ் கிடைச்சுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்ன கொஞ்ச காலத்துக்கு முன்ன விட அதிமுக ரொம்ப ஒரு ஆசைப்பட்டுச்சு, சரி விடுதலை சிறுத்தைகள் அங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட இங்க சேர்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா வைரலாச்சு. ஒரு இந்த டேட் அறிவிப்பு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த டைம்லாம் திருமாஜி அவர்கள் வந்து அதிமுகல சேர்ந்திருந்தாருன்னா பயங்கரமா ஒரு ஒரு கிங் மேக்கரா இழந்திருப்பாரு. இந்த அரசன் நம்பி புருஷனை விட்ட கதையா இந்த திமுகவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டாரு அப்படிதான் சொல்ல முடியுது. அதனாலதான் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம கடைசியில இப்படி ஒரு இக்கட்டான சிக்கல வந்து திரும்ப அவர்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்காப்புல. இதுக்கே இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு வந்து இரட்டை இலக்க தொகுதி வேணும் நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மனக்குமரல கூட்டியிருக்காப்புல. உண்மையிலே திமுக கூட்டிலேயே கூட்டணியிலேயே திமுக வந்து தவிர அடுத்த பலம் வாய்ந்த கட்சினா உண்மையிலே அந்த சென்னை அந்த ஏரியாக்கள் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சின்னா பிசிகா தான். அவங்க தொண்டரெல்லாம் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா அவ்வளோ ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இந்த காங்கிரஸுக்கு இங்க கொடுத்த அந்த 20 ஓட்டுக்கு அது ஒர்த்தே கிடையாதுங்க. நான் உண்மையிலே அது ஒர்த்து கிடையாது. அதுக்கு ஒர்த்தான ஒரு கட்சி அப்படின்னா நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல பயங்கரமா அவங்க தொண்டர்கள் ஒரு வெறியோட வேலை பார்ப்பாங்க. இப்போ கூட சென்னையில கூட்டத்தை கூட்டணும்னா காங்கிரஸால கூட்ட முடியாது. ஏன்னா அங்க இருக்கதே மொத்தம் 100 பேர், 100 பேரும் நிர்வாகிகள், 100 பேரும் நான் பதவியில இருக்கேன், நான் பொறுப்பு இருப்போம் அப்படின்னா அங்க தொண்டரே கிடையாது. அப்படி இருக்க கட்சியில எப்படி கூட்டத்தையும் சேர்த்து விடுவாங்க வாய்ப்பு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டம் சென்னையில சேரும். இன்னைக்கும் சென்னையில வந்து டிஎம்கே கோட்டையா இருக்கு. சென்னையில டிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து திருமாவளவனுடைய கட்சியும் திருமாவளவன கிரவுண்ட் லெவல்ல அவங்களோட இருக்க அந்த நிர்வாகிகளும் அந்த கட்சி அமைப்பும் தான். அப்பேற்பட்ட மனுஷனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும், இந்த அளவுக்கு இடத்துக்கு பார்க்கணுங்கிறது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல. மேல இருக்க ஒரு ஆண்டவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவருடைய கடந்த காலங்களிலுமே எனக்கு வந்து எனக்குடைய அந்த மரியாதை கொடுங்க அப்படின்னாரு. நான் போன எலெக்ஷன்லயே ரொம்ப மனசு வந்து தான் இருந்தாப்புல. சரி என்ன செய்ய அப்படின்ட்டு கூட்டணியில இருந்துட்டோம், அங்க இங்க எப்ப மாறுறது அப்படிங்கிற ஒரு மனசாட்சியில தான் அவர் இந்நாள் போயிட்டு இருந்தாப்புல. சரி அந்த மதவாத இயக்கத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்துல இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த டிஎம்கேவே தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்த மனுஷனை இப்போ கடைசி காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் திமுக பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சந்தர்ப்பவாதத்துல தான் விடுதலை சிறுத்தைகளை கட்டி விடுறது. ஏன்னா இப்போ வந்திருக்க அந்த தேமுதிகவுக்கு ஒரு எம்பி இந்த விடுதலை சிறுத்தையை விட அதிகமான சீட்டுகள் கொடுக்க போறாங்க. அதுதான் இதுவரைக்கும் ட்விஸ்டா வச்சிருக்காப்புல. ஏன் இப்போ வந்த கட்சி தானே, அதுக்கு நீங்க அறிவிச்சிருக்கலாமே. விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடி சிபிஐ சிபிஎம் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து தேமுதிகவுக்கு இத்தனை சீட் தான் அப்படின்ட்டு நீங்க அறிவிச்சிருந்தா அப்போ மற்ற கட்சி இந்த சிபிஎம் சிபிஐ பிசிக அப்படின்னா நாங்க எத்தனை காலமா உங்க கூட இருந்துட்டு எவ்வளவு முட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்காக ஒண்ணுன்னா நாங்க தான் முதல்ல துப்பாக்கி குண்டை ஏந்திருக்கோம். அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு நீங்க சொல்ற காரணமே உங்களை பத்தி எங்க நாங்க வெளியே சொல்றது கிடையாது. கூட்டணி கட்சி நாங்க பலமா தான் இருக்கோம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் திமுகவை நாங்க எங்க வெளியே விட்டுக்கிட்டு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து தேமுதிகக்காக காலங்காலமா உங்ககிட்ட இருந்த கூட்டணி கட்சியான எங்களை இவ்வளவு கேவலப்படுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் தான் இந்த ஐயா தோழர் திருமாவளவன் அவர்களுடைய இந்த வீடியோ. சரியா, ஒரு மனுஷனை இந்த அளவுக்குலாங்க காயப்படுத்த கூடாதுங்க. கண்டிப்பா காயப்படுத்த கூடாது. அப்பவே தெரியும் என்னைக்கு இந்த தேமுதிக உள்ள வருதோ வந்துச்சோ அன்னைக்கே திமுக கூட்டணில குண்டு வெடிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்தின வீடியோக்கள்ல காணொலிகள் போட்டிருக்கோம். அது இன்னைக்கு உண்மையாயிட்டு மொத்தத்துல திமுக கூட்டணி வந்து ஒரு 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 சந்தர்ப்பவாத கூட்டணி, ஒரு என்ன செய்ய வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டணியில அப்படி ஒரு ஒரு ஏமாத்தி வச்சிருக்க கூட்டணியா தான் தெரிஞ்சிருக்கு. என்னுடைய தனிப்பட்ட கருப்பு.
தேமுதிகவை கம்பேர் பண்ணும்போது விசிக எந்த அளவுக்கு பரவாயில்ல தான். ஆனா இப்போ சமூக வலைதளங்கள்லாம் எப்படி இந்த வைரல் ஆயிட்டு வருது அப்படின்னா, தலைவரை நீங்க எதுவுமே விடுதலை சிறுத்தைகளோட அந்த தொண்டர்கள் அவங்களாம் Facebookல தலைவரை நீங்களாம் ஒன்றும் வருத்தப்படாதுங்க. இவங்க இல்லைன்னா என்ன நம்மளுடைய திறமையை நம்ம காட்டுவோம். நம்ம இல்லைன்னா திமுகவே இல்லை. நீங்க வர நீங்க எதுனா கூட்டணி விட்டு வெளியே வந்து நம்மளுடைய பவரை காட்டுங்க. விடுதலை சிறுத்தைகள்னா என்ன, கூட்டணி கட்சியோட பவர் என்ன நீங்க காட்டுங்க அப்படின்ட்டு தலைவனை உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க. நம்ம சிறுத்தைகளும் அப்படி சீறி கொண்டு இருக்கு. அதோட பயங்கரமா சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தோழர் அவரும் பயங்கரமா சீறிட்டாரு. அதுதான் இன்றைய நாட்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, நம்ம சேனல்ல எப்படின்னா நீங்க புதுசா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபரும் ஆதரவும் கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நாளைக்கு சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.